ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, யோலோ ஆப்ஜெக்டிக்ஸனை பற்றி இந்த ட்ரெயின் இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். எப்படி லாஸை கவனிக்கணும், எப்படி லாஸை இது பண்ணணுன்றத. ஸோ டெஸ்ட் லாஸு, ட்ரெயின் லாஸ்ன்னு 2 இருக்குது. அதை எப்படி நம்ம இது பண்ணணும், அதை கரெக்டாக எந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு ஆப் ஒன்று விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஸோ விளையாண்டுக்கிட்டே நம்மளால் டீப் லேர்னிங் படிக்க முடியுமா சார்னா கட்டாயம் முடியும். சரிங்களா, இந்த ஆப்பை வச்சு நான் அதை தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் விளையாண்டுட்டு நான் விளையாண்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் 3 இருக்கும். அதாவது ட்ராப் அவுட்டுன்னு வாங்க. ட்ராப் அவுட்டுன்றது என்னென்னா, ஒரு பேராமீட்டர் டியூன் பண்ணுறோம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் டியூன் பண்ணுற மாதிரி தான். அந்த கோஎஃபிஷியன்ட் டியூன் பண்ணி இதோட அவுட்புட் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த டிசைட் அவுட்புட் வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் டியூன் பண்ணுறோம். அதே சமயத்தில் அந்த இன்டர்போலேஷனுக்கும் எக்ஸ்ட்ராபோலேஷனுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசும்போது. சரியா, ஒரு மாடல் பில்ட் ஆகணும். அதாவது 1985 வருஷத்துலேருந்து 2022 வருஷம் வரைக்கும் இவ்வளோ பேர் வந்து இவ்வளவு விளைச்சல் நடந்திருக்கு அப்படின்னா, நடுவில் ஒரு பாயிண்டில் இன்டர்போலேட் பண்ணுறது இன்டர்போலேஷன் வாங்க. சரிங்களா, அப்போ 2001 என்ன நடந்துச்சு, எக்ஸ்ட்ராபோலேஷன்றது இந்த 2020 எப்படி இருக்குது, 2025 எப்படி இருக்கும்னு கேட்குறது தான் எக்ஸ்ட்ராபோலேஷன். ஸோ இது ரெண்டுக்கு அந்த மாடல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேராமீட்டரை டியூன் பண்ணும்போது ஒரு கர்வ் இருக்கும், புள்ளியாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக அந்த டேட்டா செட்டை மேட்ச் பண்ணும். மினிமமாக எவ்வளோ டேட்டா செட்டு தேவைப்படும். 5 டேட்டா இருந்தால் இப்போ என்னை பற்றி எத்தனை விஷயம் சொன்னால் உங்களால் என்னை பற்றி நிர்ணயிக்க முடியும். என்னோடய வயசை சொல்லணும், என்னோடய பாலினத்தை சொல்லணும். இது மாதிரி டேட்டா செட்லேயும் வந்து குறைஞ்சது 5 வேணும். சரிங்களா, அது இருந்தால் தான் ஒரு லைனை பில்டு பண்ண முடியும். ஸோ அது எப்படி விளையாட்டுத்தனமாக செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள். அது போக பேராமீட்டரை டியூன் பண்ணி டிசைட் அவுட்புட் வர்றதுக்கும் ஒரு நியூரான் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேராமீட்டரை நம்ம எடுத்துட்டோம்னா அதை ட்ராப் அவுட்டுன்னுவோம். ப்ரூனிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிசைட் அவுட்புட் வர்றதுக்காண்டி ஒரு நியூரான், தேவையில்லாத நியூரான். இப்போ 6 பேரால் ஒரு வேலை முடியும்னா நம்ம வந்து அதை 7 பேரை வச்சு செய்யக்கூடாது. 7 பேரை நான் வச்சு செஞ்சாலும் அது முடிஞ்சிடும். பட் ஆனால் அதை குறைக்கிறதுக்கு பார்க்கணும், அதை ஒரு ஆப்டிமைஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ விளையாண்டுக்கிட்டே படிக்க போகிறோம். சரி வாங்கப்பா பார்ப்போம். இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். சும்மா அதில் இருக்க டெமோ தான் காட்டியிருப்பேன். அடுத்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோடு எப்படி எழுதுறது, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். சரியா, இது ஒரு ஜாலியாக படிக்கணும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2D ரெக்ரெஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸ்டெப் ட்ரைனிங். ஸோ ட்ரெயின் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பட்டனை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெயின் பண்ணோம். ஸோ அந்த லாஸ் கர்வு, அப்சர்வ் த அவுட்புட் ஆஃப் த விசுவலைசேஷன், ட்ரை டு ஆப்டிமைஸ் த மினிமைசேஷன், டெஸ்ட் லாஸ் ஆஃப் தி டேட்டா செட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயின் பண்ணோம். இங்கே கொடுக்குற அந்த இட்ரேஷனை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணோம். ஸோ திரும்ப இது பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் ட்ரைனிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டனை அமுக்கிக்கிட்டே மெல்ல பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக 11 இட்ரேஷன்ஸில் இதாயிரும். சரிங்களா, இது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான். ஸோ இது ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நீங்கள் ஸ்டெப் ட்ரெயின் பண்ணலாம். சரிங்களா, ரைட். இப்போ இதில் கீப் ட்ரைனிங் அடுத்தது எப்படி செய்யணும். இப்போ இந்த பட்டனை நம்ம அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டோட்டலாக ட்ரெயின் ஆயிரும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். ஸோ இது ப்ரோக்கன் லைன். சரிங்களா, ட்ரை டு மினிமைஸ் த டெஸ்ட் லாஸ் ஆஃப் தி டேட்டா செட், யூஸ் ஆஃப் ஃபியூ நியூரான்ஸ் அஸ் பாசிபிள். சரிங்களா, ஆர் தேர் எனி ரிடண்டன்ட் நியூரான்ஸ் தட் பிளே சேம் ரோல், திங்க் ஒய் தே கேன் பி கம்பைன்ட் டு அவுட்புட் த ரிசல்ட் கர்வ். சரிங்களா, இதில் இருக்கிறதுலே கம்மியான நியூரானை வச்சு நம்ம இது பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒன்றுமே ஆகாது. ஸோ திரும்ப இது பண்ணுறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், 2 நியூரான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 2 ஹிடன் லேயர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ட்ரெயின் பண்ணுறேன். அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகலை. ஸோ இப்போ இதில் ஒரு 2 நியூரானை ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 2 நியூரானை, 2 இதை, அதாவது இருக்கிறதுலே கம்மியான நியூரானை வச்சு முடிக்கணும். சரிங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும், 6 வச்சு முடிக்கக்கூடாது, ஒரு 3 வச்சு முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடிக்க முடியல, அப்போ 1 கூட்டுவோம். சரி ரைட். இப்போ இதில் 1 கூட்டுவோம், முடியல. சரி இன்னொன்று ஆட் பண்ணுவோம். ஸோ ஆகலை. ஆனால் இது ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ நான் இல்லை நிறையா இதை கூட்டினேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம டெஸ்ட் லாஸை தான் குறைக்கணும். ஸோ இருக்கிறதுலே இதை கம்மியான நியூரானை வச்சு செஞ்சு முடிக்கணும். சரிங்களா, ஸோ இதோட ப்ரோக்கன் லைனில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே கம்மியான நியூரானை வச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்டார் கூட வாங்கலை பாருங்கள். இந்த பட்டன் அமுக்கிற இடத்த பாருங்கள், 1 ஸ்டார் கூட நான் வாங்கலை. சரிங்களா,
ஸோ இது அந்த அளவுக்கு ஒத்து வரல. ஸோ 2 ஸ்டார் வாங்கிட்டேன். இப்போ கம்மியான நியூரானை வச்சு முடிக்கிறேன். இன்னமும் இதை ஒரு நியூரானை வச்சு முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியல. அட்லீஸ்ட் 2 நியூரான் தேவைப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ ரெண்டுக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்து புரோக்கன் லைனில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அது போக டபிள்யூ லைன் இன்சலைசேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கம்ப்ளீட் தி மிஷன் வித் ஒன்லி 2 ஹிடன் நியூரான்ஸ். இதை வந்து 2 நியூரானை வச்சு மட்டும் முடிக்கணும். நோட்டீஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் இன்சலைசேஷன். நெட்வொர்க் பேராமீட்டர் கேன் பி ரீசெட். சரிங்களா? 2 நியூரானை வச்சு முடிக்க முடியுதான்னு பாருங்கள். cannot be trained fit well parameters initialization. அதுக்கப்புறம் நெட்வொர்க் நியூரான்ஸ் கேன் பி ட்ரெயின்ட் டு ஃபிட் வெல் மோர் ஈஸிலி. ஓகே, கொஸ்டின் வந்து ஒய் தி நெட்வொர்க் வித் மோர் நியூரான்ஸ் கேன் பி ட்ரெயின்ட் டு ஃபிட் மோர் ஈஸிலி. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 2 நியூரானை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 2 நியூரானை வச்சு நம்ம ஃபிட் பண்ணோம்னா அது ஃபிட் ஆயிரும். சரிங்களா? இது கம்மியான நியூரானை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? சரியா? கம்மியான நியூரானை வச்சு பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? இது 2 நியூரானை வச்சே நம்ம இது பண்ணலாம். திரும்ப பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஓவர் ஃபிட்டிங் இருக்குது. சரிங்களா? சரி, இதே மாதிரி ஓவர் ஃபிட்டிங் இருக்குது. ஸோ அண்டர் ஃபிட்டிங் பார்ப்போம். ஸ்டக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங்கிறது இதுதான். ஸோ ரொம்பையும் இது வந்து ஒட்டிக்கிச்சுனாலும் பிரச்சனை. ஸோ ஓவர் ஃபிட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2 டைவர்ஜ் ஆகுது பாருங்கள். இந்த 2 டைவர்ஜ் ஆகுதா? இப்படி டைவர்ஜ் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்போ கரெக்டாக எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிறோம். ஸோ எப்படி உட்காரக்கூடாது. ஸோ எப்படி ஓவர் ஃபிட்டிங்கை சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கப்போம். சரிங்களா? சால்வ் த ஓவர் ஃபிட்டிங் டெஸ்ட். ஸோ இப்படி பண்ணுறோம். பயங்கரமாக ஓவர் ஃபிட் ஆகுது. இப்போ இன்னும் இதை கூட்டினோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பயங்கரமாக ஓவர் ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த பாயிண்ட்டு எட்ஜு எல்லாத்துலேயுமே உட்காந்துக்கிறோம். இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ட்ரெயின் லாஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெஸ்ட் லாஸு ட்ரெயின் லாஸு இங்கே 0.05 இருக்கா, இங்கே 1.5 இருக்கா, டெஸ்ட் லாஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சரியா? இதை ஒவ்வொன்றா குறைச்சி பாருங்கள். இருக்கிறதுலே கம்மியான நியூரானை வச்சு செஞ்சு முடிக்கணும். சரியா? நியூரான் நம்ம மூளை கூட இருக்கிறது தான், வேறு எங்கேருந்து வரல. ஸோ என்ன செய்யணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லாஸ் 2 இருக்குது, இது 6 இருக்குது. இது ரெண்டையும் சமப்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு காம்பினேஷனாக யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நேச்சுரலாக இந்த மாதிரி செய்ய மாட்டோம். புரியுதா? மேலே இருக்கிறது வேகமாக குறையுது பாருங்கள். ட்ரெயின் லாஸ் வேகமாக குறையுது பாருங்கள். இது கம்மியாக குறையுது. அப்படி குறையக்கூடாது. அதனால தான் 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் இதை கம்மி பண்ணுவோம். திரும்ப இது பண்ணிவிட்டு ஸோ திரும்ப இதாகுது. ஸோ இப்போ செஞ்சு பார்ப்போம். ஸோ 2 ஸ்டார் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை இப்படி செஞ்சு பார்ப்போம். இங்கே ஒன்றை கூட்டிகிட்டு இப்போ செஞ்சு பார்ப்போம். ஸோ இன்னமும் டெஸ்ட் லாஸ் அதிகமாக தான் இருக்குது. அந்த டெஸ்ட் லாஸை குறைக்கணும். ட்ரெயின் லாஸும் இதுவும் ஒரே கருவாக இதாகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பிரிஞ்சு போகக்கூடாது இப்படி. சரிங்களா? ட்ரெயினும் டெஸ்ட்டும் ரெண்டுமே வந்து ஒன்று அப்படியே சமமாக கீழே இறங்கணும். இறக்க முடியல. அப்போ எனக்கு தெரியல. சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு கரெக்டாக வருது.
ஓகே 2 பாயிண்ட் தான் எடுத்துருக்கோம், இல்லை நம்ம ஜெயிக்க முடியல. இப்போ சால்வ் ஓவர் ஃபிட்டிங் பார்த்தாச்சு. சால்வ் ஓவர் ஃபிட்டிங் 2. ஓகே, சால்வ் த ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் த டேட்டா செட் வெல். ஓகே, டு ஃபிட் தி டேட்டா செட் வெல். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கேயும் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ இதே ஓவர் ஃபிட்டிங்கில் டேட்டா கிடையாது, அதுக்கு பதிலாக சால்வ் ஓவர் ஃபிட்டிங் 2க்கு போவோம். சரிங்களா? இப்போ இதை போடுறேன். ஓகே, இப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவர் ஃபிட்டிங் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பிரியுது. ஸோ ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் லாஸ் வந்து ரொம்ப குறையுது. ஒன்று கூட ஒன்று குறையக்கூடாது. கரெக்டாக ஒரு பாயிண்டில் ரெண்டையுமே இதாக வச்சு மேட்ச் பண்ணணும். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாவை இது பண்ண முடியுமா? டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை கொடுத்தோம்னா என்ன ஆகுது? என்ன சாம்பிளை கூட்டினோம்னா பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி விஷயத்தில். சரியா? ஓகே, சாம்பிளை கூட்டணும். ஸோ இதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னா, சால்வ் ஓவர் ஃபிட்டிங் 2ல் சாம்பிளை கூட்டியிருக்கோம். சரிங்களா? டேட்டா ஏரியாவில் தான் இதை பண்ண முடியும். ஸோ நார்மலாக பண்ணால் இதாகலை. ஸோ இங்கே போயிட்டு இங்கே சாம்பிளை லைட்டாக கூட்டுறேன், இன்னமும் கூட்டுறேன். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் விழுந்துருச்சு. இது கரெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது சால்வ் ஓவர் ஃபிட்டிங் 2, டிசைன் ஓவர் ஃபிட்டிங். ஒரு பிரச்சனையை உருவாக்குறது. யூ ஷுட் ட்ரெயின் சாம்பிள்ஸ் பெர்ஃபெக்ட்லி. இப்போ ஏன் ஓவர் ஃபிட்டிங் அக்கறாகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இருக்கிறதுல கம்மியான நூறான வச்சு செஞ்சு முடிக்கணும். இது முடிக்கிறது கஷ்டம். ரைட்டு. கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் கூட பார்க்கலாம். 2D கிளாசிஃபிகேஷன் டேட்டா செட்டு. டேட்டா செட்டிங்ஸில் என்ன பண்ண முடியுது அந்த பிரச்சனையை பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ இது போக வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நியூரான ஃபங்க்ஷனாக இது 3D ரெக்ரெஷன். ஸோ 3D ரெக்ரெஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யலான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாரே வாங்கலை. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த லைனை நம்ம இதை வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஸோ இதை எது பண்ணால் இதாகும்னா, வெயிட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆகும். சரிங்களா? கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸோட மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸோட நம்ம மேட்ச் பண்ணணும். சரிங்களா? அதே சமயத்தில் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் லாஸ் லேண்ட்ஸ்கேப்புக்கு போனீங்கன்னா, இந்த லாஸ்ட் கிளாஸில் டெஸ்ட்டு கூட ட்ரெயின் கம்மியாகவும், ட்ரெயின் கூட டெஸ்ட்டு கம்மியாகவும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இங்கேயே நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். இந்த கருப்பு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணும்னா, இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி, அதே சமயத்தில் ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரெயின் லாஸு என்ன ஆகக்கூடாது, ஒன்று கூட ஒன்று குறையக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது போக 3D கிளஸ்டரிங் இருக்குது. ஸோ 2D கிளஸ்டரிங் பார்ப்போம். கிளஸ்டரிங் கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணுறோம். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், 2D கிளஸ்டரிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை டு மினிமைஸ் த டெஸ்ட் லாஸ் ஆஃப் தி டேட்டா செட் as much as few neurons. ஸோ இருக்கிறதுலே கம்மியான நியூரான்ஸ் வச்சு, அதனால தான் குறைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கேயே நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? அதே சமயத்தில் டெஸ்ட் அண்டு ட்ரெயின் இதில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த மினிமைசேஷன் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இதாச்சா? இதனால் முடியல. ஓகே. ஸோ அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே வழி தான் இருக்குது. இன்னும் குறைச்சி பார்ப்போம். ஓகே. அதாவது இருக்கிறதுலே கம்மியான நியூரானை வச்சு செஞ்சு முடிக்கணும். அதே சமயத்தில் டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ ப்ரூனிங் பார்ப்போம். ப்ரூனிங்கும் அதான். சரிங்களா? ப்ரூனிங் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் நியூரான். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது 5 பேர் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியுதுன்னா, நம்ம 6 பேரை யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் 6 பேர் இருந்தால் அதை செஞ்சு முடிச்சிருவோம். சரிங்களா? அதனால் அது தேவையில்லாத நியூரான், ட்ராப் அவுட் மாதிரி தான். சரிங்களா? தேவையில்லாத பேராமீட்டரை நம்ம நீக்கிறதுக்கு தேவையில்லாத நியூரான் இது. இப்போலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவங்க எனக்கு பார்த்திங்கன்னா குறைச்சோம்னா நிறையா கிடைக்கும்.
இதை செஞ்சு முடிக்கணும். சரியா? ஸோ ட்ரெயின் ப்ரூனிங். ஸோ தேவையில்லாத நியூரானை எப்படி இதாக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுதான் இது. ஓகே, இது வந்து ப்ரூனிங். அப்புறம் ட்ரூனிங்லேயே நிறையா இருக்குது. அப்புறம் ஸ்பைரலு, லேபு, இது மாதிரி நிறையா இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் நார்மலாக மாடல்ஸில் என்னென்ன இருக்குது, இதை வச்சு எப்படி இந்த மாடல்ஸ் அப்போ பேராமீட்டர் டியூன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கும். இதை பிரித்து போட போகிறேன். ஸோ பிரித்து எப்படி இந்த பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த டீப் லேர்னிங்கை விளையாண்டுக்கிட்டே படிக்கிறதுன்றத பார்ப்போம். சரிங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இன்னும் வந்து நல்லா இதை செய்வோம். ஓகே, நன்றி.